புதுவை மாநிலம் காரைக்கால் நகராட்சி பகுதியில் அமைந்துள்ள ஔவையார் அரசு மகளிர் கல்லூரியில் ஒருநாள் இந்திய அஞ்சல் துறை பயிற்சி முகாம் நடைபெற்றது. அஞ்சலகங்களின் கோட்ட கண்காணிப்பாளர் சத்யராஜா அவர்களது தலைமையில் நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் அம்பிகா தேவி மற்றும் அஞ்சல் துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகள் பெரும் வகையில் ஆதார் அட்டை திருத்தம் மற்றும் புதிய அட்டை எடுக்கும் முகாம் நடைபெற்றது. புதிய வங்கிக் கணக்குகள் தொடங்குவது மற்றும் காப்பீடு குறித்து முகாம்கள் இடம்பெற்றன. பின்னர் நடைபெற்ற பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் தாங்களே எவ்வாறு கடவுச்சீட்டு, பாஸ்போர்ட் பதிவு செய்வது, தேவையான ஆவணங்கள், பாஸ்போர்ட் புதுப்பித்தல் உள்ளிட்டவற்றை குறித்து மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் சேமிப்பு திட்டங்கள், தொடர் வைப்பு நிதி, செல்வமகள் சேமிப்பு திட்டம், அஞ்சலக ஆயுள் காப்பீடு, கிராமிய அஞ்சல் காப்பீடு குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பெண் குழந்தைகள் கல்லூரி பருவத்திலிருந்து சேமிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக்கொண்டனர். ஆதார் அட்டை முகாமில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் முகவரி மாற்றம், புகைப்பட மாற்றம் எடுத்து பயன்பெற்றனர். எதுக்காக பெண்கள் கல்லூரியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். அதுக்கு அஞ்சல் சேவைகளை பயன்படுத்துறது குறித்து மாணவிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாங்கள் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணேன்னு சொல்லி முதல்வர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அது சம்மந்தமான மீட்டிங் தான் நம்ம இன்றைக்கி கண்டக்ட் பண்ணோம். இன்றைக்கி நம்ம இங்கே கல்லூரி வளாகத்திலேயே ஆதார் கேம்ப் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதில் மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஆதார் சம்மந்தமான திருத்தங்களை செஞ்சுக்கலாம். புதுசாக என்ரோல் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம காரைக்காலில் பாஸ்போர்ட் அலுவலகம் இயங்கிக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமான சேவைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வு நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். இது ஒரு விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். மற்றபடி எந்நேரமும் நம்ம காரைக்காலில் இருக்கக்கூடிய அஞ்சலகம் சரி, நாகப்பட்டினம் கூடத்தில் அஞ்சலகங்களும் சரி, மக்கள் அஞ்சலக சேவைகளை பயன்படுத்திக்கலாம், மாணவிகளும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அஞ்சலகத்தில் நிறைய புதிய மாற்றங்கள்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் இப்போ இகேஒய்சி, அப்புறம் அதாவது என்னென்னா, நீங்கள் அஞ்சல் கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வெறுமனே கைரேகை பயன்படுத்தி கூட நீங்கள் கணக்கு துவங்கிக்கலாம். இந்த மாதிரி அப்புறம் நீங்கள் தபால் அனுப்புகிறப்ப குறுந்தகவல் இது எல்லாமே நம்முடைய மொபைலுக்கு வருது. மொபைல்லே பேங்கிங் வசதிகள்லாம் இருக்குது. மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இந்த மாதிரி வசதிகள்லாம் இருக்கிறதுனால மக்கள் மாணவிகள் இதை பயன்படுத்திக்கணுன்றதை நம்ம இந்த மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறோம். இதில் தவறாக பயன்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் கவனமாக இருக்குமாறும் மாணவிகளுக்கு நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம்.